ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பயிற்சி. இந்த 2025 மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்ய குரு. ஸோ இந்த பாக்ய குரு துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ துலா ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஒத்துப்போகும். ஸோ 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னங்க பாக்ய குரு அப்படின்னா, பாக்யஸ்தானம் 9ஆம் வீடு. நம்ம ஜாதகத்தில் நம்ம லக்னத்தில் இருந்து 9ஆம் வீடு தான் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாக்யஸ்தானத்தில் முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் குரு. அவர் பாக்யஸ்தானத்தில் வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா காலபுருஷனுக்கே பாக்யாதிபதி யாரு, பாக்யஸ்தானத்தோட அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் தான். ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம். எல்லாருக்குமே நன்மையே செய்யக்கூடியவர் ஒரே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவான் இப்போ துலா ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கும். அது என்னங்க பாக்கியம் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நம்ம பல பல பிறவிகளில் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம், தீயதும் பண்ணியிருப்போம். அதற்குண்டான பலாபலன்களை தான் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கும். ஒரே ஜென்மால பல விஷயங்கள் நடக்கும். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. ஒரு பையன் நல்ல காலேஜில் படித்து டாப்பராக வந்துட்டு இருக்காரு. அவரே ஒரு கால சூழ்நிலையால் எக்ஸாம் எழுத முடியாமல் ஃபெயில் ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றத்துக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடம். ஸோ அதில் என்ன விஷயம், இந்த பாக்யஸ்தானத்தில் சுபகிரகங்கள் வரும்போது நம்மளுடைய முன்ஜென்ம நல்ல வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாமே கிடைக்கும். அதாவது இது சிம்பிளாக சொல்கிறதுனா, நம்ம முற்பிறவியில் செஞ்ச நல்வினைகள், நல்ல விஷயத்துக்கு உண்டான எல்லா பலன்களையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃப்டி லாக்கரில் வச்சுப்பாங்க. அது என்னது அப்படின்னா அதுதான் பாக்யஸ்தானம், 9ஆம் இடம். அதாவது நம்ம கையில் காசு கொஞ்சம் இருந்தால் என்ன பண்ணுவோம், போய் பேங்க்கில் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் கிரகங்களும் பாக்யஸ்தானத்தில் வந்து நம்மளுடைய புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். அந்த பாக்யஸ்தானத்தில் சுப கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம், அந்த பீரியடில் தான் நம்மளுடைய பாக்கியத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும், நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் சார், நிறைய எல்லாருக்குமே தான தர்மம்லாம் அதிகமாக கொடுத்துருக்கேன், ஆனால் இதுக்கு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பாக்யஸ்தானத்தில் தீய கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி நமக்கு நேரம் சரியில்லாத போது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதே பாக்யஸ்தானத்தில் சுப கிரகங்கள் வரும்போது எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். அதில் ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க சுபகிரகமே குரு பகவான் தான். ஸோ அவர் பாக்யஸ்தானத்தில் வர்றது ரொம்ப நல்ல காலகட்டம். ஸோ அதனால் அடுத்த ஒரு வருட காலம் துலா ராசி துலா லக்னக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும். அது பாக்யஸ்தானத்தில் குரு வந்துட்டாலே நம்மளுடைய முன்ஜென்ம நல்வினைகளை கொடுக்குறாரு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்போ பாக்யஸ்தானத்தில் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, குருவுடைய பார்வை இன்னும் ரொம்ப முக்கியம். குருவுக்கு 3 பார்வை இருக்குது, 5, 7, 9. ஸோ இது வந்து 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கிறது தான். ஆனால் குருவுக்கு ஸ்பெஷலாக 5ஆம் பார்வையும் இருக்குது, 9ஆம் பார்வையும் இருக்குது. இந்த 2 பார்வை குருவுக்கு ஸ்பெஷல். ஸோ இந்த 2 பார்வை துலா ராசிக்கு இன்னும் ஸ்பெஷல். காரணம் என்ன அப்படின்னா, பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்ப்பார். அதாவது ராசினா இப்போ நம்ம துலா ராசிங்க அப்படின்னா உங்களையே பார்க்குறாரு, அதுதான் விஷயம். அதாவது குரு எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த விஷயத்தெல்லாம் வளர்த்து விடுவார். ஸோ அதனால் பாக்யஸ்தானத்தில் இருந்து குரு உங்கள் ராசியே பார்க்கறதுனால குரு பார்வை உங்கள் மேலேயே விழுது. ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிக்கும் குருவுடைய முழு சப்போர்ட் உண்டு. ஸோ முயற்சி எடுங்க, டெஃபினட்டாக லைஃப்பில் சக்ஸஸ் இருக்குது. அது 5ஆம் பார்வை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வை, இன்னொரு பார்வை இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய முக்கியமான விஷயம் துலா ராசிக்கு முயற்சி ஸ்தானம் 3ஆம் வீடு.
ஸோ அதை தான் குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறோம். அது என்ன முயற்சி ஸ்தானம் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே முயற்சி எடுத்தாகும். இப்போ டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஜோசியர் பார்த்தேன், ஜோசியர் வந்து டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் இனிமேட்டு பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினா ஏதாவது முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. அப்படியே வீட்டில் படுத்து தூங்க வேண்டியது தான். அதாவது நமக்கு நேரம் சரியாக இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, முயற்சிகள் அதிகம் எடுக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோமோ அதற்கு ஏற்ப அதற்கு தகுந்தா போல தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே அந்த முயற்சி ரொம்ப முக்கியம். சில பேர் ரொம்ப ஏதாவது வந்து ஜோசியர் பார்க்குறாங்க, ஜோசியர் சொல்கிறாங்க, நீ வந்து பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடுவ, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு இவங்க எல்லா தடவையும் வருஷம் எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதுறது தப்பு கிடையாது. அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணோம் இல்லையா, அதற்குண்டான விஷயங்கள் படிக்கிறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணுமே. அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னா அது பண்ணுறதில்ல. ஏன்னா ஜோசியர் சொல்லிட்டாரு, ஸோ அதனால் வந்து நான் எக்ஸாம் எழுதுனா எனக்கு வேலை கிடைக்க போகுது, நான் எதுக்கு படிக்கணும், நான் எதுக்கு வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த கிரகங்கள் பலனை கொடுக்குமா அப்படின்னா பெருசாக கொடுக்காது. அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம்னா கூட பெரிய உத்தியோகமும் இருக்குது, சாதாரண உத்தியோகமும் இருக்குது. கவர்மெண்ட்லேயே வந்து கவர்மெண்ட் கலெக்டர் வேலை வரைக்கும் பெரிய அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது, சாதாரண வேலையிலையும் இருக்குது. ஸோ நம்மளுடைய தகுதி எந்த லெவலுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் நமக்கு வேலையே கிடைக்கும். இப்போ வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன், நேராக கவர்மெண்ட்டோட கலெக்டர் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதற்குண்டான முயற்சி போடும். ஸோ அந்த முயற்சியை சொல்லக்கூடியதான் முயற்சி தான். இப்போ குரு உங்களுடைய முயற்சி பாவத்தை பார்க்கறதுனால அதிகப்படியாக முயற்சி எடுப்பீங்க. ஸோ அது உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து குரு உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாருன்னா, முயற்சியை எடுக்க விட்டு அதன் மூலிமா சக்ஸஸை டெஃபினட்டாக கொடுப்பார். ஸோ இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால முயற்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குருவுடைய இன்னொரு ஸ்பெஷல் திருஷ்டி 9ஆம் பார்வை இருக்குது. ஸோ அது எங்கே விழுது அப்படின்னா, குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் வீட்டில் விழுதுங்க. ஸோ அது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சிடுறது, ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம முன்ஜென்ம செஞ்ச பூர்வ புண்ணிய கர்மாக்கள் மட்டும் அல்லாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் மேல் படிப்பு படிக்கணும், ஒரு பிஜி டிகிரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு அந்த பூர்வ புண்ணியம் முக்கியம். அந்த 5ஆம் வீடு மேல் படிப்பை குறிக்கக்கூடிய வீடு. ஸோ அதனால் இப்போ துலா ராசிக்காரங்க நீங்கள் ஏதாவது மேல் படிப்பு படிக்கலாமா, முயற்சி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு பிஜி டிகிரி பண்ணுறதுக்கு, பிஹெச்டி முடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கெல்லாம் குருவுடைய முழு ஒத்துழைப்பு உண்டு. ஸோ அதனால் அது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து காதலிக்கிறதுக்கு டைம் நல்லா இருக்கா சார், அதுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறாங்க. அதாவது காதலுக்கு கூட குருவுடைய பார்வை வேணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு தான் குருபலன் முக்கியம் அப்படின்னு. ஆனால் விஷயம் அது கிடையாது. கல்யாணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும், எல்லா நல்ல விஷயத்துக்கும் குரு பலன் ரொம்ப முக்கியம். ஸோ அது காதலாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே குரு பார்வை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குரு பார்வை உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுது. அது 5ஆம் வீடுன்றது காதலை குறிக்கக்கூடிய பாவம். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த துலா ராசி இளம் பருவத்தில் இருக்கிறவங்க, டீனேஜ் வயசில் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க காதலிக்கிறதுக்கு, ஒரு நல்ல காதலி அமையறதுக்கோ இல்லை காதலன் அமையறதுக்கோ அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ இது நான் தெளிவாக இந்த ஏஜ் குரூப்பில் சொல்லிடுறேன். அதுக்குன்னு எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு யாராவது லவ்வர் அமைவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. குரு பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய பார்ட்னர் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு, அந்த காதல் நிலைக்கிற லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீண்ட காதலை தான் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். அது என்னங்க புத்திர பாக்கியம் அப்படின்னா, புத்திர பாக்கியமும் 5ஆம் வீடு தான். அதாவது 5ஆம் வீட்டில் தான் காதலையும் சொல்கிறோம்,
புத்திரஸ்தானமும் அதுதான். காதல் அதிகரித்தாதான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்டத்தில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு கோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இல்லாமல் நிம்மதியாக உங்கள் ஒரு கணவன் மனைவியை காதலிக்கும், ஒரு மனைவி கணவனை காதலிக்கும். ஸோ அந்த காதல் கரெக்டாக இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுதான் 5ஆம் வீடு. ரெண்டுத்துக்குமே அந்த லிங்க்கு அதுதான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ புத்திர பாக்கியம் இல்லாத துலா ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே புத்திர பாக்கியம் கிடைக்க அடுத்த 1 ஆண்டு காலம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி துலா ராசிக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.